கண்ணெதிரே தோன்றினாள். என்னமாமா சொல்றீங்க? நான் அவளை சரியா புரிஞ்சுக்கலையா? ஆமாண்டா, நீ எத்தனை முறை கேட்டாலும் இதான் பதில். உனக்கு சந்தேகமா இருக்கிற பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கணும்னா நீயும் சக்தியும் ஒன்னா வாழ்ந்த கடந்த காலத்தை முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்றீங்கப்பா? சிவா, நான் ஒன்னு பெருமைக்காக சொல்ல சிவா. சக்தி மாதிரி ஒரு பொறுமைசாலியையும் புத்திசாலியையும் எங்கேயும் பார்க்க முடியாது சிவா. நம்ம குடும்பமும் நீயும் சேர்ந்து அவளுக்கு கொடுத்த டார்ச்சருக்கு உண்மையிலேயே சக்தி இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் நிச்சயமா இவ்வளவு பொறுமையா இருந்திருக்க மாட்டாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் சக்தியா வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு பேசணும்னு நினைக்கிறானா? அப்ப கூட உனக்கு புரியலையா? அவ உன் மேல உயிரியே வச்சிருக்கா சிவா. என்ன மாமா சொல்றீங்க? இப்ப கூட அவதான மாமா நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணா நம்ம மொத்த குடும்பமும் அழியணும்னு அவ பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கா. இதுதான் சிவா உன்னோட பெரிய பிரச்சனையே. யார் என்ன சொன்னாலும் உன் கண்ணு முன்னாடியே எது நடந்தாலும் முதல்ல அதை நீ அப்படியே நம்பாத. அவங்க ஏன் அப்படி பேசினாங்க, எந்த சூழ்நிலையில் அப்படி பேசினாங்க, யாரோட கட்டாயத்தில் அப்படி பேசினாங்கன்னு கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கணும். சக்தி அவளை கஷ்டப்படுத்திக்கிறாளே தவிர மத்தவங்க யாரையும் அவ கஷ்டப்படுத்தணும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாப்பா. இவளை ஏன் சிவா இன்னைக்கு இந்த இடத்துல முன்னாடி நின்று நான் பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே சக்தி தான். சக்தி இல்லைன்னா ருத்ராவும் நானும் ஒன்னு சேர்ந்திருக்கவே மாட்டோம். வாழ்க்கையை தொலைச்ச எனக்கு என்னோட வாழ்க்கையை திருப்பி கொடுத்ததே சக்தி தான். ஆமா சிவா, மச்சான் சொல்றது உண்மைடா. நீ ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்ப உனக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு 30 லட்சம் ரூபாய் தேவைப்படுச்சுடா. அந்த நேரத்துல சக்தி எப்படி துடிச்சான்னு இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குடா. உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக சக்தி எத்தனையோ இடத்துல பணத்தை தேடி அலைஞ்சா. ஆனா எங்கேயும் கிடைக்காததால கடைசியா உன் அம்மா கிட்ட வந்து என் புருஷனோட உயிரை காப்பாத்துங்கன்னு மடிப்பிச்சை கேட்டாடா. ஆனா உன் அம்மா என்ன பண்ணான்னு தெரியுமா? 30 லட்சம் ரூபாய் பணத்தை நான் கொடுக்கறேன், ஆனா அதுக்கு பதிலா நீ என் பையன் வேணான்னு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுன்னு சக்தியை கேட்டாடா. மத்த பொண்ணா இருந்தா உனக்கு வேணும்னா உன் பையனோட உயிரை நீ காப்பாத்திக்க, இல்ல எக்கேடாத கேட்டு பொண்ணு விட்டு போயிருப்பா. ஆனா உன் சக்தி என்ன பண்ணான்னு தெரியுமா? என் புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்றேன்னு அந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாடா. ச்சே, அப்படிப்பட்ட தங்கமான பொண்ண தொடர்ந்து காயப்படுத்துறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? சிவா, உனக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்ப சக்தி கூட வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் மறந்துட்டப்பா. அந்த நேரத்துல நீ அவளை எவ்வளவு காயப்படுத்தின தெரியுமா? உங்க அம்மா பேச்ச கேட்டு அவளை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்க. சிவா, உன்னோட ஃப்ரெண்ட நீ வீட்டுக்கு கூட்டு வந்தியே டாக்டர் ஆராதனா, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சிவாக்கு பழச யாராவது ஞாபகப்படுத்தினாலோ அவன் ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணாலோ அது உன்னோட உயிருக்கே ஆபத்தா போய் முடியும். அதனால சிவாவை யாரும் எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க, பழச ஞாபகப்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக சக்தி உன்னை எப்படி பார்த்து கவனிச்சிட்ட தெரியுமா? இந்த ஜென்மத்துல சிவா சாருக்கு நான் யாருன்னு ஞாபகம் வராமலே போனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா அவருக்கு பணிவிட பண்ணிட்டு இப்படியே பக்கத்தில் இருக்கிற பாக்கியமே எனக்கு போதும்னு அந்த பாசக்கார பொண்ணு சக்தி சொன்னாப்பா. அவளை நீ எப்படிப்பா கஷ்டப்படுத்த உனக்கு மனசு வந்துச்சு? இன்னும் உனக்காக அவ என்னென்ன பண்ணா தெரியுமா? சக்தியை பத்தி நானும் மணியும் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் சக்தியை நீ புரிஞ்சுக்கிட்டு அவளை மனைவியா ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் உன்னோட இஷ்டம்பா. ஆனா உலகத்துல சக்தி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சிவா, இது உன்னோட வாழ்க்கை, அதனால யோசிச்சு நீயே ஒரு நல்ல முடிவா எடு. மணி, வா போலாம். வர மச்சான். இந்த காதல்
காற்றோடு பட்டம் போல, காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான். அடையார் சொல்லக்கூடும் அது போகும் போக்கதான். கண்ணால் காண்பது இங்கு பொய்யாய் மாறுமா? எங்கோ போனது என்னிடம் வந்து சேருமா? ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போச்சு என்று நம் வாழ்க்கை எப்போதும் கண்ணா மூச்சியா? இந்த மண் மேலே இப்போது நான் தான் சாட்சியா? ப்ரோ ப்ரோ இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எத்தனை தமிழ் சினிமா பார்த்திருக்கேன். ஒருத்தங்க ஒன்றும் இல்லைன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சோகமே இருக்கு. அதான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் திருப்பி திருப்பி அதை பத்தியே கேட்டா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்காதா? ப்ரோ ஃபர்ஸ்ட் கூல் ஆகுங்க. இப்ப நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன்? ஒரு மாதிரி சோகமா இருந்தீங்க, அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஃப்ரெண்ட்லியா கேட்டேன். சொல்லுங்க என்னாச்சு? எல்லாரோட லைஃப்லயும் ஒரு கட்டத்துக்கு மேல தனியா இருக்கிறத மட்டும்தான் ரொம்ப நிம்மதியா ஃபீல் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நானும் அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கேன். அதனால தனியா இருக்கிறப்போ மண்டைக்குள்ள என்னென்னமோ ஓடுது கல்யாணி. சரி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? கேளுங்க கல்யாணி. இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ப்ரோ என்னாச்சு உங்களுக்கு? ஏன் உங்க முகம் இவ்ளோ பதட்டமா இருக்கு? சொல்லுங்க ப்ரோ, என் சீனியருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் உங்க போட்டோவை பார்த்ததும் நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்களே என்ன ப்ரோ ஏதோ ஒரு யோசனையில் இருக்கீங்க. அது என்னோட திவ்யாவை தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப கூட உரிமையா என்னோட திவ்யான்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இப்படி தனியா இருக்கீங்க? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது கல்யாணி. ப்ளீஸ் ப்ரோ, நான் உங்களோட வெல் விஷர் தானே, என்கிட்ட கொஞ்சம் ஓப்பனா மனசு விட்டு பேசுங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் என்னோட சீனியர் இத பத்தி ஒரு தடவை கூட வாயை திறந்து பேசினதே இல்ல. அதான் என்ன நடந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட கேக்குறேன். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு என் பாட்டுக்கு இருந்த என் வாழ்க்கைய அப்படியே தலைகீழ புரட்டி போட்ட தேவதை தாங்க என் திவ்யா. ரொம்ப அழகான அன்பான தேவதை தான் என் பொண்டாட்டி திவ்யா. திவ்யா என்னோட வாழ்க்கையில வந்தது ஒரு பெரிய ஆக்சிடென்ட். லவ்வுக்காக ஒரு பொண்ணு இவ்வளவு ரிஸ்க் எடுப்பாளான்னு நான் திவ்யாவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நீங்க என்னோட சீனியர் மேடமை லவ் பண்ணீங்களா? இல்ல, நான்லாம் அதுக்கு சுத்தமா செட் ஆக மாட்டேன். லவ்வுங்கிற வார்த்தையை கேட்டாலே 100 அடி தூரத்துக்கு ஓடி போறவன் தானா? அப்போ எங்க சீனியர் தான் உங்களை லவ் பண்ணிருக்காங்க. ஆமா, அவ தான் என்ன காதலிச்சா. 2 உசுரை ஒத்த உசுராக்கி காதல்னா என்னங்கிறத அவ தான் எனக்கு புரிய வச்சா. ப்ரோ என்ன உங்க ஆளை நினைச்சு இமேஜினேஷன் போயிட்டீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சொல்லுங்க ப்ரோ. ஆரம்பத்துல திவ்யா என்ன காதலிச்சாலும் நான் அவகிட்ட இருந்து ரொம்ப தூரமா ஒதுங்கி ஒதுங்கி போனேன். ஓகே. அவ மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி
பலமுறை இன்சல்ட் பண்ணி திட்டியிருக்கேன். ஆனா அது எல்லாத்தையுமே மீறி அவ தொடர்ந்து என்னை உண்மையா காதலிச்சுக்கிட்டே தான் இருந்தா. நீங்க எதுக்காக ப்ரோ அவங்கள அவாய்ட் பண்ணீங்க? உண்மையிலேயே உங்களுக்கு அவங்கள பிடிக்கலையா? சேச்சா, திவ்யா மாதிரி ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எனக்கு எப்படி மனசு வரும்? அது நான் திவ்யா விட்டு தூரமா ஒதுங்கி போனதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அவங்கள அப்படி வேணான்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன ஸ்ட்ராங்கான ரீசனு? என்னோட அப்பா ருத்ராமா வீட்டில் தான் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. நான் ருத்ராமா வீட்லயும் ஆபீஸ்லயும் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் திவ்யா என்னை காதலிக்க ஆரம்பிச்சா. அவ பொறப்புலயே சில்வர் ஸ்பூன். ஆனா நான் அவங்க ஆபீஸ்ல மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்குற ஒரு சாதாரண ஸ்டாஃப். எனக்கும் திவ்யாவுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. எல்லாத்தையும் தாண்டி அந்த வீட்டில் ஒரு பொண்ணை காதலிக்கிறது சரின்னு என் மனசுக்கு தோணல. அதனாலதான் நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட ஆசை எல்லாத்தையும் என் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளிக்காமிச்சுக்காமலே இருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சு? ஒரு நாள் அவளுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. அவ மனசுக்குள்ள நான் இருக்கிறதுனால அந்த கல்யாணத்துல அவளுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு துடிச்சு போயிட்டா. திடீர்னு திவ்யாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆன திவ்யா நான் தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான் உயிரோட இருப்பான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அவ இன்னும் கொஞ்ச நேரம் தான் உயிரோட இருப்பான்னு அவளோட கடைசி ஆசைக்காக அவ கழுத்துல தாலி கட்டின. அச்சச்சோ, அப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, நான் அவ கழுத்துல தாலி கட்டணுங்கிறதுக்காக அது டாக்டரை வச்சு போய் சொன்ன டிராமான்னு. நான் திவ்யாவை கல்யாணம் பண்ண விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். அதனால கொஞ்ச நாள் நான் திவ்யா கூட பேசாமலே இருந்தேன். ஆனா திவ்யா என்னோட குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எந்த பந்தாவும் இல்லாம எங்க அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு நல்ல மருமகளா, ஒரு நல்ல மகளா இருந்தா. அவளும் நானும் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது கல்யாணி. எனக்காக அவ குடும்பத்தையே தியாகம் பண்ணி, காசு பணத்தை தியாகம் பண்ணி, அவங்க வீட்டோட அன்பையும் பாசத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு நான் மட்டும் உலகம்னு நம்பி வந்தவ. என்னோட தேவதவ. அவங்க மேல இவ்ளோ காதல் வச்சுக்கிட்டு நீங்க ஏன் பிரிஞ்சிருக்கீங்க? தப்புலாம் என் மேலதான். எங்க அம்மா இறந்து போனப்ப நான் ஊர்ல இல்ல. உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னோட அப்பா சொன்ன எல்லாத்தையும் கேட்டு திவ்யாவை சந்தேகப்பட்டு நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். எனக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்தவளோட காதலை நான் கொச்சப்படுத்திட்டேன். அதனால அவ கூட சேர்ந்து வாழ எனக்கு கொடுத்து வைக்கல. அவங்க பக்கத்துல இல்லாதது உங்களுக்கு வலிக்கவே இல்லையா? வலிக்குது, ரொம்ப. இப்போ வரைக்கும் வலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த வலி பிடிச்சிருக்கு. என்ன, அந்த வலி எனக்கு கொடுத்தது ஏன் திவ்யா தானே. கல்யாணி, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க ப்ரோ. அவ என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன பார்த்தாலே ரொம்ப எரிச்சல் ஆகுறா. உண்மையிலேயே அவளுக்கு நான் கொஞ்சம் கூட பொருத்தமானவன் கிடையாது. அவ என் பக்கத்துல இருக்கதை நான் புரிஞ்சுக்கல. ஆனா அவ என்னை விட்டு தூரமா இருந்தாலும் அவளோட ஃபீலிங்ஸ்க்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு என்கிட்ட இருந்து டைவர்ஸ் கிடைச்சாதான் அவ நிம்மதியா இருப்பான்னு ஃபீல் பண்றான். சந்தோஷத்துலயும் சந்தோஷம் நமக்கு பிடிச்சவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுதான். அதனால ஒருத்தர் கூட புது லைஃப் ஸ்டார்ட் பண்றப்ப ஏதாவது ஒரு gift கொடுப்பாங்க. ஆனா நான் என்னோட திவ்யாவுக்கு என் கூட வாழ்ந்த வாழ்க்கைய அவ கம்ப்ளீட்டா மறந்து நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக நான் டைவர்ஸ் கொடுக்க ரெடி ஆயிட்டேன். இந்த விஷயத்துல நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன ப்ரோ, கடைசியா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வாழணும் ப்ரோ. ப்ளீஸ் கல்யாணி, உடஞ்ச கண்ணாடி மறுபடியும் ஒட்டாது.
அதை மீறி ஒட்டுனாலும் அதோட அழகு போயிடும். எனக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ண. கடவுளே, இவ்ளோ உயிருக்கு உயிரா இருக்க இவங்க 2 பேரையும் பிரிச்சா அதை விட இந்த உலகத்துல பெரிய பாவம் எதுவுமே இல்ல. எப்படியாவது இவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கணும். என்னாச்சு கல்யாணி? உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ப்ரோ. உங்களை மாதிரி எல்லாருமே ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா எந்த ப்ராப்ளமும் வராது. உங்க மேல உண்மையா உயிரா இருந்த என்னோட சீனியரை நீங்க சந்தேகப்பட்டது ரொம்பவே தப்பு ப்ரோ. கூடிய சீக்கிரம் உங்க 2 பேருக்குமே டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ் கல்யாணி. என்ன மம்மி ஒரே டென்ஷனா அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கீங்க? ஏதோ ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டென்ஷனா அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கீங்கன்னு எல்லாம் ஒரு அக்கறையில தான் மம்மி கேட்டேன். உன்ன மாதிரி ஒரு புள்ளைய பெற்றதுக்கு எப்படி தற்கொலை பண்ணிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மம்மி என்ன மம்மி பேசுறீங்க? உன்ன மாதிரி புள்ளைய பெற்றதுக்கு நான் அதுதானே பண்ணணும். இது வரைக்கும் நீ செஞ்ச எல்லா தப்பையும் நான் மன்னிச்சுட்டேன். ஆனா மன்னிக்கவே முடியாத ஒரு தப்பு, நீ அந்த காயத்ரி கூட பழகுனது மட்டும்தான். இப்ப வரைக்கும் என்னால அதை ஏத்துக்கவே முடியல. நாளாக அவங்க கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா போட்டுட்டு இருக்காங்க. சாரி மம்மி, நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு யோசிச்சு கூட பார்க்கல. ஆனா இதெல்லாம் என்ன மீறி நடந்துருச்சு மம்மி. போடா போக்கத்தவனே, அந்த கவிதாவை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் இந்த இந்து கோடீஸ்வரி ஆயிருப்பேன்டா. ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத இதுங்க கூட மாரடிச்சிட்டு இருக்கேன். அந்த சக்திய கூட நான் அப்படியே ஈஸியா சமாளிச்சுட்டேன்டா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா யாரும் கேக்குறதுக்கு இல்ல, அனாத மாதிரி தான் இருந்தா. ஆனா அந்த காயத்ரி அப்படி இல்லையே. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா அவ கூடவே அவ அம்மாக்காரி இருக்கா. அவளுக்கு பேரு மட்டும்தான்டா லக்ஷ்மி. ஆனா சரியான பத்ரகாளி மாதிரி ஆடிட்டு இருக்கா. சமையல்காரன் பொண்டாட்டியாச்சே தத்தியா இருப்பான்னு பார்த்தா அவ என்னை விட பெரிய கிரிமினலா இருக்கா. முன்கூட்டியே பிளான் பண்ணி அவ பொண்ணுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆய் செத்து போயிட்டா கூட அதுக்கு நம்ம தான் காரணம்னு கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருக்கா. இந்த தடவை முன்கூட்டியே முன்ஜாமீன் வாங்கி வச்சுக்கோன்னு என்னையே மிரட்டுறா. மம்மி எவ்வளவு பெரிய விஷயத்தையும் அசராம பண்ணுவீங்க. உங்களுக்கே இந்த நிலைமைனா கொஞ்சம் என்ன யோசிச்சு பாருங்க மம்மி. இவகிட்ட நான் வசமா மாட்டிக்கிட்டு இருக்கேன் மம்மி. என்ன எப்படியாச்சும் இந்த பிரச்சனையில இருந்து நீங்க தான் மம்மி என்ன காப்பாத்தணும். அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துடுங்க மம்மி, ப்ளீஸ் மம்மி. இங்க பாரு சந்தோஷ், அத நான் மனசு வச்சா மட்டும் பண்ண முடியாது. இந்த விஷயத்துல நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாதான் அவளை இந்த வீட்டை விட்டே துரத்த முடியும். மம்மி அவங்கள வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன் மம்மி. சொல்லுங்க மம்மி. எதுக்காக அம்மா ரத்தனத்தை பார்க்கணும்? என்னோட அத்தையை கொலை பண்ண கொலைகாரன் அந்த ஆளு. ஆனா சம்பந்தமே இல்லாம அம்மா எதுக்கு ஜெயில் வரைக்கும் போய் ரத்தனத்தை பார்த்து பேசணும்? இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே இருக்கு. இது அம்மா கிட்ட நேரடியா போய் கேட்டா கண்டிப்பா இதுக்கான ஆன்சரை ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. என்ன பண்றது? திவ்யா, திவ்யா. அப்பா நீங்க எப்பப்பா வந்தீங்க? நீ எதை பத்தியே ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தல்ல, அப்பவே அப்பா வந்துட்டம்மா. சாரிப்பா, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கு. அதான் அத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு என்னாச்சுடா உனக்கு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைன்னு சொல்ல முடியலப்பா. ஆனா இதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு திவ்யா, நீ சுத்தி வளைச்சு சொல்றத புரிஞ்சிக்கிற அளவுக்கு உன் அப்பாவுக்கு விவரம் பத்தாது. அதனால நீ என்ன சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொன்னா எனக்கு புரியுண்டா கண்ணா. இல்லப்பா,
இன்னைக்கு காலையில அம்மா ஜெயிலுக்கு வந்திருந்தாங்க. இங்க பாரு திவ்யா, அப்பா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ நினைக்கிற மாதிரி உங்க அம்மா ஒன்னும் அவ்வளவு சரியில்லடா. உன்னோட வாழ்க்கை அழிஞ்சதுல பெரிய பங்கு அவளுக்கு தான் இருக்கு. ஆனா நீ அவ சொல்றதெல்லாம் இப்ப வேத வாக்கா எடுத்துக்கிற. ஏன்பா இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் செய்யாத ஒரு தப்புக்காக ஜெயில இருந்தப்போ வக்கீல வச்சு வாதாடி என்னை நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியில கூட்டிட்டு வந்ததே அம்மா தானப்பா. அது என்னவோ உண்மைதாம்மா. ஆனா உன்னோட மாமியார் இறந்து போனப்ப உன்னை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு உங்க அம்மா கால்ல நான் விழாத குறையா கெஞ்சி கதர்ன. ஆனா அப்பெல்லாம் அவ கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல. உன் மேல இறக்கப்படவும் இல்ல. பெத்த பொண்ணு மேல அவளுக்கு உண்மையிலேயே பாசம் இருந்துச்சுன்னா நீ ஜெயிலுக்கு போன அன்னைக்கே துடிச்சு போய் அவ உன்னை வெளியில ஜாமீன்ல கொண்டு வந்திருக்கணும்ல. ஆனா அதை அவ செய்யலையே. பாரு, இன்னொரு விஷயம் நீ நல்லா யோசிச்சு பாரு. நீ மறுபடியும் நீ இந்த வீட்டுக்குள்ள வரும்போது உன் கழுத்துல கட்டி இருக்கிற தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு அந்த அருணை தலை முழுகிட்டு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு வான்னு உங்க அம்மா சொன்னதா நீதான் என்கிட்ட சொன்ன. தான் பொண்ணு வாழணும், அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு அம்மாவும் இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டாங்க. நான் அருணுக்கு ஒன்னும் சப்போர்ட் பண்ணலமா. ஆனா அதே நேரத்துல நீ உன் அம்மாவை முழுசா நம்பாதேன்னு சொல்ற. ஒரு மனுஷனை தப்பானவனா காட்டுறது சூழ்நிலைதான். அந்த சூழ்நிலையில தான் அருண் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நீயும் அருணை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நம்ம வாழ்க்கையில 1000 பேரை அட்வைஸ் பண்ணிட்டு அவங்க போய் அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கிட்ட என்ன சொன்னாங்கிறது கூட அவங்களுக்கெல்லாம் ஞாபகமே இருக்காது. ஆனா நாம அவங்க சொன்ன தப்பான அட்வைஸ எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம தலையில நாமளே மண்ணள்ளி போட்டுப்போம். இங்க பாரு திவ்யா, நீ படிச்ச பொண்ணு, உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். கண்ணால பார்த்தது போய், காதால கேட்டது போய், தீர விசாரிப்பதே மெயின்னு சொல்லுவாங்க. ஆனா உன் வாழ்க்கைய பத்தி மறுபடியும் நீ யோசி. நடந்த தப்ப சரி பண்ண பாரு. நீ வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு அருண் ஒண்ணு தப்பான பையன் கிடையாதுமா. ஒரு அப்பாவா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ இழந்து போன உன்னோட வாழ்க்கைய நீதாமா மறுபடியும் திரும்ப எடுக்கணும்.